கூத்த பெருமானுடைய திருநடனத்தை கண்டு ரசிக்கிறார். எப்படி ரசிக்கிறார் அடுத்த பாட்டில் சொல்றாரு. இப்ப இந்த பாடல்ல இந்த தில்லை, இந்த பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கிறார் என்பதை காட்டுகிறார். நீடும் திரு, எந்த திரு? நீண்ட முக்தி திருவுடன் நிகழும். பாட்டை பொருள் செய்கிறதா அந்த நகர்ப்பிட்டு நீங்க எழுதிங்க. நீடும் முக்தி திருவுடன் நிகழும். இல்லை, அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற கூத்த பெருமான் எப்படி திகழ்கிறார்? நீடும் முக்தி தருகின்ற திருவாக திகழ்கின்றார். அந்த அப்படிப்பட்ட திருவை உடைய பெருமான் கண் மென்மேலும் பெருகு ஒளி, ஞான ஒளி, அப்படி மென்மேலும் பெருகுகின்ற ஒளியாகிய நிறைய அம்பலத்தை நினைவு உற. என்ன நினைவுற்றாருன்னு கேட்டீங்கன்னா, தில்லை கூத்த பெருமானை தன்னுடைய நெஞ்சத்தில் இப்படி எவ்வளவு நாள் கண்டுட்டு இருந்தாரோ அதே காட்சி நேரே காண்கிறார். நினைவு உற, முன்னே நினைவில் பொருந்தியவாறே கண்ணுற நேரே கூடும்படி வரும். கண்ணில் எதிர் நல்ல காட்சி கவனிச்சுங்க. இறைவனுடைய திருவருளை புறக்காய கருவிகளால் அனுபவிப்பது என்பது மிக மிக கடினம். இந்த புறக்கருவி மாயா சம்பந்தமுடையது. இந்த மாயா சம்பந்தமுடைய புறக்கருவிகளை வச்சுதான் நாம பார்க்கிறோம். ஆனா நமக்கு இறைவனுடைய திருவோலக்க காட்சி உள்ளபடி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அரிது. அதை நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் அவர் தில்லையில காணும்போது சொன்னார், இந்த காட்சி உணர்வின் நேர்பெற வரும் சிவயோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி வழியே காண அருள் செய்தார். எங்க சிவயோகத்தை அனுபவிக்க முடியும் கேட்டீங்கன்னா உணர்வுல தான் அனுபவிக்க முடியும். ஆனால் தில்லையில சிவபெருமான் என்ன அருள் செய்தாராம்? தன்னுடைய ஐம்பொறி வாயிலாகவே காண்பதற்கு அருள் செய்தார். அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் அருள் செய். அதையே தான் இங்க நம்மளுடைய நாயனாருக்கும் பெருமான் காட்டுகிறார். கண்ணின் எதிரிலும் கூட கூடும்படி வரும். அதாவது தன்னுடைய உள்ளத்துல எப்படி பெருமானை நினைத்திருந்தாரோ அதை நேரே கண்ணின் எதிரிலும் காணும்படி கூட வருகின்ற போது அன்பால் இன்புறு குணமுன் பெற வரு நிலை கூட அன்பின் காரணமாக இன்பம் பெருகியது. இந்த அன்பும் இன்பமும் வேற வேற சொல் அல்ல. அன்பும் ஒன்றுதான், இன்பமும் ஒன்றுதான். சிவமும் ஒன்றுதான், அன்பும் ஒன்றுதான். அப்ப அந்த சிவங்கிற இடத்துல வேற என்ன பொருள் சொல்லிருக்கு? இப்போ இன்பம் இருக்கு. அன்பும் ஒன்றுதான், இன்பமும் ஒன்றுதான், அன்பும் ஒன்றுதான், சிவமும் ஒன்றுதான். இப்ப சிவமும் இன்பமும் வேறு வேறு அல்ல. அதனாலதான் எல்லா இடத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அன்பையும் இன்பங்கிற சொல்றது ரெண்டையும் இணைச்சே சொல்லியிருப்பாங்க. படிச்சிருப்போம் இரவாத இன்ப அன்பு, இரவாத இன்ப அன்பு. இல்லைங்களா? அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக இன்பமே என்னுடைய அன்பே. இல்ல அப்ப இன்பம் அன்பு. அப்ப நமக்கு உலகியல் வாழ்க்கையிலே வச்சிருக்க அன்பு இருந்ததுன்னா என்ன இருக்கும்? இன்பம். அன்பு இருந்ததுன்னா இன்பம் இருக்கும். அன்பு பம்பு இருந்ததுன்னா துன்பம் இருக்கும். அன்புக்கும் அன்புக்கும் எவ்வளவு போனா உங்களுக்கு தெரியும். அப்ப இன்பம் வராததுக்கு காரணம் அன்பு. அன்பு செலுத்துறதுக்கு தான் ரொம்ப கடினமா இருக்கு. புரியுங்களா? அதிகாரம் செலுத்துவதற்கு வேணா தயாரா இருக்கும். அன்பு செலுத்துவதற்கு தயாரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்க அன்பை செலுத்துறீங்களோ அதெல்லாம் விதைக்கப்பட்ட விதை நல்ல பலனோடு கிடைக்கும். சரிங்களா? அதனாலதான் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு முழுக்க சொல்லும் பொழுது நம்மளுடைய வள்ளுவப் பெருமான் அன்பின் வழியது உயிர்நிலை. உயிரினுடைய அமைப்பே என்னன்னு தெரியுமா? மனித உயிரில் அல்ல, எல்லா உயிரினுடைய அமைப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பின் வழியது உயிரிலை. அதிலார்க்கு என்பதோள் போர்த்த உடம்பு. இந்த உடம்பு வெறும் சதை பிண்டத்தினால் ஆனது. எப்படி நல்ல பிராணிகளை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும் தன்னுடைய இனத்தை சார்ந்த தனக்கு உறவுடைய பொருள்கள் மீது எவ்வளவு அன்பை காட்டுகிறது என்பதை நாம் ஒன்றும் சொல்லி வரைக்க வேண்டியதே இல்லை. புரியல? ஒரு பசுவாகட்டும், ஒரு நாயாகட்டும், ஒரு எதுவாக வேணா இருக்கட்டும், புரியல, விளங்கணும். தன்னுடைய குட்டிக்கு அது செய்கின்ற அன்பு எங்கிருந்து பிறந்தது யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது அதுக்குன்னு தனியா சாமி சிப்பிடி வச்சுக்கிறாங்க. சாமி அதை படைக்கும் போதே உயிர் என்ன பண்ணிட்டாருங்க? உயிரினுடைய நிலை அன்பு அப்படின்னு காட்டி படைத்திருக்கிறார். எனவே நம்மளுடைய நாயனார் அந்த அன்பினுடைய குணம் முன்பெற வருநிலை கை கூடியதனாலே
பிரம்மனும் மாலும் தேடும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவு கொன்றார் யாவராலும் அறிவொனா மலச்சோதியான் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவராலும் அறிவொனா மலச்சோதியான். அப்படிப்பட்ட பெருமானுடைய கழலை ஆடும் கழல் புரிகின்ற அமுத திருநடம் ஆறாவகை தொழுது ஆறுகின்றார். சொல்லினுடைய முரண் பாருங்க. ஆறாவகை தொழுது ஆறுகின்றார். ஆறாவகைனா நிறைவாகல, ஆனா தொழுது கொண்டே நிறைவாய் கொண்டிருக்கிறார். ஏன்? இது நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் ஆறா அமுது. ஆறா அமுதே அளவிலா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்பார் மணிவாசக பிறந்த. எனவே ஆறாவகை தொழுதுனா தெவிட்டாத வண்ணம் திளைத்து இன்புறுகின்றார். இந்த ஆறா அமுதேங்கிறது தெவிட்டாத அமுது. அதனால தெவிட்டா அமுது, தெவிட்டுகின்ற அமுதுன்னு இருக்கா? இருக்கு. அமுதம் சாப்பிட்டாலும் தெவிட்டும். இறைவனை பருகின்ற பொழுதுதான் தெவிட்டுதல் இருக்குது. அதனால ஓட்டா உபதேசம் புகட்டி என்னை தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டினார் அவை பிராட்டியார். எனவே இங்க தெவிட்டாத அந்த இன்பத்தை திளைத்து இன்புறுகின்றார். அந்த எது ஆடுகின்ற கடல், அந்த நடம், இறைவன் நிகழ்த்துகின்ற அந்த நடனம் ஐந்தொழி கூத்து, அதை நிகழ்த்துகிற அறிவை பெற்று சாமியிட்ட அந்த பெருமானுடைய கருணையை நுகர்ந்து கொண்டு ஆறா இன்பத்தை தொழுது ஆர்கின்றார். கையும் தலைமிசை புனை அஞ்சலியன கண்ணும் பொழிமலை பொழியாதே பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேறு எய்தும் மெய்யும் தலைமிசை விழுமுன்பு எழுதரும் மின்தாள் சடையோடு நின்று ஆடும் ஐயன் திருநடம் எதிர்க்கும் விடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால். பாடல் ஒவ்வொருவரும் மனதில் நிறுத்த வேண்டிய பாடல். இறைவனை காண்கின்ற போது நாயனாருக்கு ஏற்பட்ட மெய்ப்பாடுகள். சரி, இது அப்படியே நீங்க முன்னாடி பார்த்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல நம்பியாரூரர் கூத்த பெருமானை காண்கின்றார். பார்த்தபோது எப்படி பார்த்தார்? ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் இருந்து சாத்விகனேயாக இந்து வாழ் சடையார் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கோத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிடா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இது மெய்ப்பாடு. இங்க நம்மளுடைய நாயனாருக்கு கையும் தலைமிசை புனை அஞ்சரியன, கை தலைமேல் குவித்து நிற்கிறார். கையும் தலைமிசை புனை அஞ்சரியன, இந்த சொற்கள் இருக்கக்கூடிய நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கைகளை எடுத்து கும்பிட வேண்டும் என்று எடுத்து கும்பிடலையா? சரிங்களா? கையை சாமியை பார்த்தா கையை கும்பிடணும் அப்படின்னு நினைச்சு கும்பிடுறது இல்லை. இல்லைங்க, பார்த்தோடனே இது அனிச்சை செய்யலாம். இதுபோல் கண் சிமிட்டுவதை போல அனிச்சை செய்யலாம். கண்ணை யாராவது அப்படி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கா, மாத்திரைக்கு இருக்கா, சிமிட்டுன்னு யாராவது சொல்லிட்டு இருக்கிறோமா? இப்படி பல வகையான செயல்கள் உடல்ல நடக்குது. செயல் உடம்புல சுவாமி அப்படி பல வகையான செயல்களை வைத்திருக்கிறார். இப்ப நாயனார் கூத்த பெருமானை கண்டவுடன் கை தன்னை போல கையெடுத்து கும்பிடுறார். எப்படி? அது அனிச்சை செயல்களாக ஒவ்வொன்றும் நிகழ்கின்றன. நீங்க அப்படியே நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய அருளாற்றை பார்த்தோம். முத்தநாதன் உள்ளே வந்தான். முத்தநாதன் வந்தபோது அவருடைய நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய மனைவியார் நாயனாருக்கு காலில் அமர்ந்து சேவகம் செய்து கொண்டிருக்கும் போது யாரோ வந்து விட்டார் என்று கடான் எழுதுறாங்க. தன்னுடைய கணவரை துயில் உணர்த்துகிறார். எழுந்து பார்க்கும்போது உடம்பு எழல, கண்ண படுக்கையிலிருந்து அப்படி விழிக்கிறார். விழிச்ச போதும் அவருக்கு என்ன தெரியும்? உடம்பெல்லாம் நீர் பூசி ஒருத்தர் வந்திருக்கிறார் என்றவுடன் தொழுது கொண்டே எழுந்தார். எழுந்து தொழவில்லை, தொழுது கொண்டே எழுந்தார். வசைக்கிறார் பெருமான். படுத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சார் அப்படின்னு சொல்லுகின்ற காட்சியை சிந்திச்சு பார்த்தோம்னா அதுதான் பழக்க வசத்தினால் ஏற்படுவது. இது பழகிய வசம் உடம்பு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இந்த பழக்கத்தை எல்லாம் எதையாவது நீங்க பழக்கம், ஏதாவது உடல் பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க, மேனரிசம்னு சொல்லுவாங்க.
மேனரிசம் பழக்கம்னால என்ன பண்ண முடியாது கேட்டீங்கன்னா உடம்பு செயலுன்னு மாற்ற முடியும். சரிங்களா? சில பேர் என்ன பார்த்து இப்படி கையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? மூக்க அப்படின்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உடம்பினுடைய மேனரிசமாக மாறினது. உடம்பினுடைய பிறப்புல வந்ததில் இவங்க ஏதாவது நாட்கள் அப்படி கற்றுக்க ஆரம்பிச்சு அதுவே அவங்களுடைய உடம்பினுடைய மேனரிசமாக மாறி அப்படி மாறுகின்ற பொழுது அதை மாற்றுவது என்பது மிக கடினம். இப்போ இந்த உடம்புக்குள்ள சாமியை கும்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கையை அவரை கேட்காமலே அவர் என்ன பண்ணுதுங்க சொல்லாமலே பெருமானை கண்டால் கையும் தலைமிசை புனை அஞ்சலி என நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம பழக்கத்தில் இருக்கிறது தினந்தோறும் சாமிக்கு பூசனை பண்றோம் இல்லைங்களா? மணி அடிச்சு பூசை பண்ணி பழகிது. மணி அடிச்சு பூசை பண்ணி இப்போ மணி அடிக்கிற சூழல் ஒரு நாள் இல்லை. மணி அடிக்கிற சூழல் இல்லை. ஏன் நான் காலையில் 4 மணிக்கு வந்து திடீர்னு பூசை பண்ணுவேன். ஒரு நாள் வேலைக்கு எங்கே கிளம்பி வெளியே போனால் 4 மணிக்கு வந்து பூசை பண்ணால் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? 4 மணிக்கு எதிர்த்து மாதிரி தூங்குறவங்க என்ன தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கேட்கக்கூடாது. நாமளும் அவங்களுக்கு இடையூறு பண்ணாமல் பூசைனா பிறருக்கு இடையூறு இல்லாமல் பண்ணுறது தான் பூசை. இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மணி தன்னை போல அந்நேரம் வரைக்கும் அப்படியே பழையனால என்ன டப்புனு கை போகும், மணியை தூங்குறது. சரிங்களா? இது பழக்க வழக்கம். இதை மாற்றுவதற்கு இன்னொரு பழக்கத்தை பழக்கி வைக்கணும். புரியுங்களா? அப்போ கையை முத்திரையில் வச்சு பழகணும். நான் வார முத்திரையில் வச்சு பூசைக்கு மணி இல்லை கை முத்திரைக்கு போகிறது இருந்து பழகணும். இதையெல்லாம் ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பயிற்சியாக உள்ளுக்குள்ள வச்சுருக்கோம். இப்படி நாயனாருடைய கை தலைமீசை எப்படி போச்சு, தன்னை போல துதிக்க சென்றது. கையும் தலைமிசை புனை அஞ்சலி என. கண்ணும் பொழிமலை ஒழியாதே பெய்யும் தகையன. அழுகணும்னு நினைச்ச அழுகிற. எப்படி அழுகிறார் அவர்? பெருமானை உள்ளத்துல நினைக்க 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 கண்ணில் மழை பொழிகிறது. நீர் வரல, என்ன வருதுங்க? மழை. கண்ணும் பொழிமலை ஒழியாதே பெய்யும் தகையன. அப்படியே மணிவாசக பெருமானோட துதி நினைச்சுங்க. எழுதரு மறைகள் தேரா இறைவனை. எழுதரு மறைகள், எழுதுவதற்கு அரிய மறைகள். மறை என்று சொல்லக்கூடிய வேதம் எழுதா கிளவி. இறைவன் சொன்னதோ தவிர வேதத்தை யாரும் எழுதவில்லை. அப்படி எழுதரு மறைகள் தேரா, அந்த மறைகளால் தேர முடியாத இறைவனை எல்லில் கங்குல் இரவும் பகலும் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய். இடையாறாமல் இறைவனை பூசனை செய்தார். அப்படி செய்யும்போது எப்படி செய்தார்? தொழுதகை தலை மீது ஏற. அப்படியே வச்சுங்க. கையும் தலைமிசை புனை அஞ்சலி என. தொழுதகை தலை மீது ஏற. அழுது தொழுது கை தலைமையேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி. பாருங்க. கண்ணும் பொடிமலை ஒழியாதே பெய்யும் தலையன. கரணங்களும் உடன் உருகும் பரிவின. இந்த சித்தாந்தம் படிச்சவனுக்கு ஒரு ஆழமா ஒரு செய்தி இருக்கு. கரணங்களும் உடன் உருகும் பரிவின. என்ன? இப்போ கண் பார்த்தது, பார்த்தவுடன் பெருமானை உள்ளே அனுப்பியது உள்ள. அதுக்கப்புறம் தான் இந்த என்ன ஆகணும், இந்த நேச்சர்லாம் நடக்கணும். ஒரு காட்சியை பார்த்தாதான், பார்த்ததுக்கு அப்புறம் அது உள்ளே போய் மனம் புத்தி அகங்காரம் சித்தத்துல பதிஞ்சாதான் என்ன நிகழணுங்க, நமக்கு இந்த மெய்ப்பாடுகள்லாம் ஏற்படும். சும்மா பார்க்காததுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மெய்ப்பாடு ஏற்படுவதில்லை. அது சித்தத்துல வைத்து அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. சரிங்களா? அந்த அனுபவத்துக்கு பேரு தன்வேதனை காட்சின்னு பேர். சித்தத்தில் அனுபவிப்பதற்கு தன்வேதனை காட்சி. ஏன்னா காட்சி பல வகை படிச்சிருக்கிறோம். முதல்ல நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி. அந்த நிர்விகற்ப காட்சி எப்படி நிகழும்? மானத வாயிற்காட்சியாகவும், வாயிற்காட்சி உள்ளே சென்று மானத காட்சியாகவும், மானத காட்சி ஐயக்காட்சியாகவும், தெரிவு காட்சியாகவும், பிறகுதான் அது என்ன காட்சியாக நிகழும்? தன்வேதனை காட்சியாக நிகழும். உடம்புல கொடுத்திருக்கக்கூடிய ஐம்புலன் வாயிலாக நிகழக்கூடிய அத்தனை செயல்களும் இப்படித்தான் நிகழும். முதல்ல ஒரு பொருளை பொதுவாக அறிவது. அந்த பொதுவாக அறிந்தால் அதுக்கு பேர் என்னங்க? நிர்விகற்ப காட்சி. பொதுவாக அறிதல்னா மரம், அவ்வளவுதான். முதல்ல அங்க இருப்பது மரம். மரம்ங்கிறதுக்கு முன்னாடியே அது நிறைய ஃபில்டர் ஆகும். கண்ணு போய் முதல்ல பார்க்குது, ஏதோ நேரா நிற்குது. நிற்கிறது எதெல்லாம் நிற்கும்? கல் நிற்கும், மனுஷன் நிற்கும், மரம் நிற்கும், இப்படி பல வகையான பொருள் நிற்கும். அதுல ஒரு பொருள் மனிதங்கிறதுக்கு மரம்னு முடிவாகும். அப்புறம் மரம்னு முடிவானோன்னு மரத்தில் இது எந்த வகை அப்படின்னு உள்ள போய் என்ன பண்ணுங்க, மனம் ஆராய்ச்சி பண்ணும். மனம் ஆராய்ச்சி பண்ணல, இது மாமரம், இது தென்னை மரம் இல்லை அப்படிங்கிற ஆராய்ச்சி அடுத்து என்ன பண்ணிடும்?
மனம் புத்திக்கு அனுப்பும். புத்தி இல்லை, இது மாமரம் தான். அப்புறம் ஆங்காரம், அது கண்டிப்பாக மாமரம் உறுதி செய்யுது. மாமரத்துல போனா மாம்பழம் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும். சித்த என்ன பண்ணா அனுபவிச்சுட்டு இப்படிதான் ஒவ்வொரு காட்சியும் நிகழும். இப்போ என்ன சொல்ற, கரணங்களும் உடன் உருகும் பரிவின. கரணங்கள் உடனாகவே உருகுகிறது. எங்க கண் பார்த்து அழுகிறது, கை கூப்பி நிற்கிறது. இப்ப ரெண்டு நிகழும் போதே கரணங்கள் என்ன ஆயிடுச்சா, அதுவும் உடனே உருகுகிறதுனா எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டா விரைவு பற்றி நிகழ்ந்தது. வேகம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பணம் கருவிகள் எல்லாம் வேகமா வேலை செய்து, அதனால் கரணங்களும் உடன் உருகும் பரிவின. பேரு எய்தும் மெய்யும் தரமிசை விழும் முன்பு எழுதரும். கவனிச்சு பாருங்க, உடம்பு கீழே விழுவதற்கு முன்பாக மீண்டும் எழுந்துதான். ஏன் எழுந்துங்க, மீண்டும் விழணும். மீண்டும் எழுந்தார், மீண்டும் விழுந்தார். எத்தனை முறை விழுந்தார், பல முறை இறைவனை விழுந்து 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 வழிபாடு செய்தார். இல்ல ஒரு முறை விழுந்து. ஏன், இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது அவருக்காக ஆக்க வேண்டும் என்ற துணிவு நாயனாருக்கு. நல்லா நாயனாருடைய கொள்கையை நல்லா உள்ளத்துல பதிவு வச்சுக்கணும். நம்மளுடைய அரசுகள் என்ன குறிக்கோளோடு இந்த வாழ்க்கையை வாழ்றாருன்னா, இந்த உடம்பு இவ்வளவு காலம் சமணருடைய தொடக்கப்பட்டு வீணாகிவிட்டது, இனி வருகின்ற இந்த காலத்துல ஒரு நிமிடம் கூட பெருமானுக்கு இல்லாம இந்த உடம்பை வச்சிருக்க கூடாதுன்ட்டு உடம்பை முழுக்க அவருக்கு ஆக்கிட்டார். எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படிலாம் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு செய்தார். எனவே பேரும் எய்தும் மெய்யும் தலைமைசை விடும் முன்பு எழுதரம். மின்தாள் சடையோடு நின்று ஆடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவரது ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் அளவிடக்கூடாதாயிற்று. அவர் பெருமானை கூத்த பெருமானை எதிரில் நின்று பார்த்து அவர் கும்பிடுகின்ற ஆர்வத்தை யாராலும் அளவிட்டு எழுத முடியாது என்று சொல்கிறார்.